மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே புதிதாக அமைக்கப்பட்டு வரும் 4 வழிச்சாலையை கடக்க முற்பட்ட பூ வியாபாரி மீது கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்டவர் படுகாயமடைந்தார். ஆத்திரமடைந்த கிராம மக்கள் விபத்தை தடுக்கும் வகையில் டிவைடர் அமைத்து தரக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் செல்லப்பா. செல்லப்பா, வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம் ஹர்ஷினி. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதிகளில் விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரை புதிதாக அமைக்கப்பட்ட 4 வழி சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் தற்போது 90% நிறைவேற்ற நிலையில அச்சாலையை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். பொதுமக்கள் பயன்படுத்தாதவாறு சாலையின் இருபுறங்களிலும் எந்தவித தடுப்புகளும் அமைக்கப்படாமல் உள்ளது. இந்த நிலையில தரங்கம்பாடி அருகே உள்ள பஞ்சாக்கை கிராமத்திலிருந்து ஆக்கூர் கிராமத்துக்கு செல்வதற்காக அச்சாலையில் ஏறி இடதுபுறமாக கடக்க முயன்ற கன்னித்தோப்பு தெருவை சேர்ந்த பூ வியாபாரி பழனிவேல் என்பவர் சீர்காழியிலிருந்து திருக்கோயில் நோக்கி சென்றுள்ளார். அப்போது சீர்காழியிலிருந்து திருக்கோயில் நோக்கி வந்த காரானது அவர் மீது மோதியில் பூ வியாபாரி தூக்கி வீசப்பட்டு விபத்துக்குள்ளானார். இந்த விபத்துல பூ வியாபாரிக்கு தலையில் பலத்த காயம் அடிப்பட்டதுல அருகில் இருந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அவர் அனுப்பி வச்சாங்க. இந்த விபத்தினால ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அப்பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஏன்னா இந்த சாலையில அடிக்கடி விபத்து நடப்பதாகவும் அங்கு சாலையும் சுரங்கப்பாதை அமைக்கிறது டிவைடர் விஷயங்களும் முறையாக பாதுகாப்பு பணிகள் இல்லாததாலும் அடிக்கடி இந்த விபத்து நடப்பதாகவும் இங்கு கனரக வாகனம் பல்வேறு வாகனங்கள் அதிகமாக செல்வதாகவும் இதற்கு முன்னேற்பட்ட பாதுகாப்புகள் சாலையின் இருபுறங்களில் வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து சம்பவத்துக்கு செம்மனார் கோவில் காவல் ஆய்வாளர் கருணாகரன் மற்றும் போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு உரிய அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் எனவும் உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இதனால் சிதம்பரத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் பிரதான சாலை தேசிய நெடுஞ்சாலையில 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த சுரங்கப்பாதையோ இல்ல இந்த டிவைடரோ வைக்காமல் தொடர்ந்து இது போல விபத்துகள் ஏற்பட்டால் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தை எதிர்கொள்வோம் என்றும் நடத்தப்படும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஹர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்லப்பா.